ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் நம்ம எப்படி இன்டேக் பண்ணிக்கணுங்கிறது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணுங்க. ஏன்னா நம்ம ஒரு சில நேரத்தில் பார்ட்டி போவோம், ஹோட்டல் போவோம், ஃபங்க்ஷன் போவோம், ஏன் நம்ம வீட்டில் கூட நம்ம சமைச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நமக்கு ஒரு ஸ்டொமக் அப்செட் இருக்கும், டைஜஷன் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம என்னென்ன மாதிரி ஃபுட்டு இன்டேக் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். பால் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஏதாவது புளிப்பான ஐட்டம், அதாவது லெமன் ஜூஸோ அப்படி இல்லைன்னா கேர்டோ, இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடக்கூடாது. இது நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் உண்டாகும். டீ குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது. அப்படி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம்னா நமக்கு ரத்த சோகை உண்டாகும். சிக்கன் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும்போது நம்ம ஸ்டொமக் அப்செட் ஆகும். ஸ்பைசி ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாது. அப்படி குடிச்சோம்னா நம்மளோட முகத்துல பிம்பிள்ஸ் வரும். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆரஞ்சு ஜூஸ் குடிக்க கூடாது. குடிச்சோம்னா வயிற்றுல ஒரு எரிச்சல் உண்டாகும். எக்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம்னு சொல்லியாச்சுன்னா பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆகும். ஃபிஷ் சாப்பிடும்போது கர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம கர்ட் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம ஸ்கின்னில் அலர்ஜி வரும். அதே மாதிரி நான்வெஜ், எந்த நான்வெஜ் சாப்பிடும் போதும் கர்ட் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஆல்கஹால் இன்டேக் பண்ணிட்டு உடனே காஃபி குடிக்க கூடாது. 2 hours கழிஞ்சு தான் காஃபி குடிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்டேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நர்வ்ஸ்ல ப்ராப்ளம்ஸ். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு அதிகமா தண்ணி குடிக்காதீங்க. அப்படி குடிக்கும்போது நம்மளோட பாடியில அமிலத்தன்மை கூடும். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. தெரிஞ்சுட்டு நம்ம ஃபுட் இன்டேக் பண்ணும்போது எந்த ப்ராப்ளம்ஸும் நமக்கு வராது. உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு பின் பண்ணுங்க. என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.